Hello viewers, welcome to Ravdi's Tamil Kitchen. Ravdi's Tamil Kitchen இன்னைக்கு வரமிளகாய் egg curry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை எடுத்து வேக வச்சு அதை தோல் உரிச்சிட்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 12 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகாய் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. அதே போல உள்ள இருக்க இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழம், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக் ஃப்ரை பண்ணிடலாம். அதுல கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில எக் சேர்த்திடுறேன். எல்லா எக்கும் சேர்த்துட்டேன். இதை அப்படியே மெதுவா திருப்பிடுங்க. உடையாம திருப்பி போட்டுருங்க. எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு ரோஸ்ட் ஆன பிறகு இதை எடுத்து பிளேட்ல வச்சிருங்க. முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்ல மாத்திட்டேன். அடுத்ததா ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். நான் முன்ன கடுகு சொல்லல, கொஞ்சமா கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திடுறேன். அடுத்ததா கறிவேப்பிலை. வதங்கிடுச்சு. அடுத்ததா எடுத்து வச்சுக்க தக்காளியை கட் பண்ண வேணாம், அப்படியே ஃபுல்லா போட்டுருங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சா தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி இந்த தோல் எல்லாம் உறிஞ்ச பிறகு நல்லா இந்த மாதிரி நசுக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள்தூள், வரமிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா தண்ணி விடுறேன். இப்போ இந்த வரமிளகாய் நல்லா வேகணும். க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். மிளகாய் நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த மிளகாய் நல்லா கரைஞ்சு வரணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம்.
வரமிளகாய் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திடுறேன். ஆல்ரெடி தக்காளி வேகும் போது போட்டேன், முட்டைக்கு நம்ம போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 12 போட்டிருக்கேன். நல்ல காரமாக இருக்க மிளகா 4 to 5 போட்டாலே போதும், நல்ல காரமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்திடலாம். ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப வேகமாக கிளறி விட்டால் முட்டை வந்து உடஞ்சிரும். இப்போ மெதுவாக திருப்பி விடுறேன். திருப்பி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு 2 நிமிஷம். முட்டைக்குள்ளே மசாலா எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கணும். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுறேன். இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல, வெங்காயம் தக்காளி வரமிளகாய் வச்சு மட்டும் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.